ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி எபிசோடில் நம்ம விஜய் பேகெல்லாம் எடுத்துக்கின்னு கீழே வராரு. தாத்தா பாட்டி கேட்குறாங்க, எங்கப்பா கிளம்பிட்டேன்னு. நான் கொஞ்ச நாள் தனியே இருக்க போகிறேன் தாத்தான்னு சொல்கிறாரு. சரிப்பான்றாரு. பாட்டி பதறாங்க, இவன் மனம் உடஞ்சி போகிறாங்க, அவனை வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை பாட்டி, நான் உங்களை சீக்கிரம் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன், என் பிரச்சனையை தீர்த்து சீக்கிரம் உங்களை சந்தோஷப்படுத்துவேன்றாரு. இதை கேட்டு இருந்த ராகினி உள்ளே போய் வெண்ணிலா விஜய் வீட்டை விட்டு போகிறாரு, போய் தடுத்து நிறுத்துன்றா. வெண்ணிலா வெளியே வந்து, விஜய் நீங்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு அழறா. விஜய் கண்ணை தொடச்சி உள்ளே கூட்டி போகிறாரு. அதை ஃபோட்டோ எடுத்து காவேரிக்கு அனுப்புகிறா ராகினி. இந்த வீடியோ எடுக்கும் போது விஜய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாருன்னு நினச்சோம், ஆனால் முடியல. ஃபோட்டோவை பார்த்துக்கின்னு இருக்கும்போது சாரதாம்மா பார்த்துட்டு, ஒரு நல்லவனாண்ட இருந்து உன்னை பிரித்து கூட்டிக்கின்னு வந்த போல் அழுதியே, எங்கள் மேலே கோவப்பட்டியே, பாத்தியா ஒரு பொண்ணை கூட்டிக்கின்னு உள்ளே போகிறான், துறை வாசலில் வந்து கத்தனார, என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும், என் பொண்டாட்டின்னு இன்னைக்கு பாரு அவரோட லட்சணத்தை, அதுக்காக தான் தலையில் மண்ணை வரி நீ போட்டுக்காதுன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்தன்றாங்க. சாரதாம்மா தூரத்துலேருந்து எதையும் பார்க்காதீங்க, யோசிங்க. ஏன்னா வெண்ணிலா எந்த பிரச்சனையும் இருக்காத போது வெண்ணிலாவை தப்பாக நினைக்கல சாரதாம்மா. ஆனால் இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்த பேர் வெண்ணிலாவை தப்பாக நினச்சி காவேரிக்கு ஏற்றி கொடுக்குறா, அது தப்பு. ஆனால் காவேரி ராகினியோட லட்சணம் தெரியும், சீக்கிரம் புரிஞ்சுக்கோ காவேரி. இங்கே குமரனும் கங்காவும் ரொமான்டிக்காக இருக்கிறாங்க. நம்ம கங்கா வந்து ஒரு முறை காவேரியும் விஜயும் வெளியே காப்பி குடிச்சின்னு இருக்கும்போது, யமுனா இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறா, இவங்களுக்கு ரொமான்ஸு கேட்குதா, இதெல்லாம் ஒரு ஜென்மமானு சொன்னவா. இன்றைக்கி காவேரி இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது இவங்க ரொமான்டிக்காக இருக்கிறது சரியா? அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம விஜய் காவேரி வீட்டு பக்கத்தில் குடி வர போகிறாரு. இதோட காதல் கலாட்டா தான். எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.